கீதா உபதேசம் 18 அதிகாரங்கள் 700 சுலோகங்களை உள்ளடக்கியது. அம்பும் வில்லுமாக நிற்கும் அர்ச்சுனனின் மனம் குழப்பமடைகின்றது. எதிரியானாலும் கொலை பிழையானது என அவன் மனம் உரைக்கின்றது. அவனின் சாரதியாக இருந்த கடவுளுக்கு அது புரிகின்றது. எது அறம் என உணர்த்த வேண்டிய தேவை கடவுளுக்கு ஏற்படுகிறது. அவர் உபதேசமே செய்கிறார். புத்தகமாக எழுதப்படுகின்ற இந்த உபதேசங்களை எதிரிக்கு முன்னால் நிற்கும் அர்ச்சுனனுக்கு செய்ய எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் என நினைக்கிறீர்கள்? கண் இமைக்கும் நேரத்துக்குள்ளேயே இவ்வளவு உபதேசங்களும் அர்ச்சுனனுக்கு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது சாத்தியமா என என் மனம் குழப்பமடைகின்றது. முத்தியா சுவாமிகள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகின்றது. விளக்கும் ஆற்றலும் அதனை புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அந்தந்த நபரை பொறுத்தது. வருடம் முழுவதும் கற்பித்தும் சித்தி அடையாத மாணவர்களும் இருக்கிறார்கள். சில தடவைகள் கற்பித்து மாணவர்களை சித்தி அடை செய்த ஆசிரியர்களும் உள்ளார்கள். கண்ஜாடையால் புரிய செய்யும் காதலர்களும் உள்ளார்கள். அதனை புரிந்து கொள்ள முடியாத காதலிகளும் இருக்கிறார்கள். முத்தியா சுவாமிகளும் சில வார்த்தைகளும் உள்ளன. திருவள்ளுவரின் குறள்களும் உள்ளன. இதில் நேரம் முக்கியமில்லை, விடயம்தான் முக்கியம். கடவுளாகிய சாரதி வாய் திறக்காமலே ஒரு கணத்துக்குள்ளேயே அர்ச்சுனனுக்கு அந்த 18 அதிகாரத்தையும் 700 சுலோகங்களில் உள்ளவற்றையும் உபதேசித்திருக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியாமலும் இருக்கின்றது. முத்தியா முனிவர் கருத்தை நம்ப வேண்டும் போலும் இருக்கிறது. இதற்கே மெய் அனுபவம் பெற்ற குரு தேவை என உணர்கிறேன். இங்கே நான் வாசித்தறிந்த கீதா உபதேசத்தின் சில அம்சங்களை குறிப்பிட்டுள்ளேன். இவை தொடர்பான முத்தியா சுவாமிகளின் கருத்துக்களை நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைத்து பார்க்கிறேன். அவர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் அவற்றை தாம் வெளிப்படுத்த தயங்கிய நபர்களும் இருந்ததாக முத்தியா சுவாமிகள் குறிப்பிடுவார். அவை கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள சுதந்திரம். கடவுளே கட்டாயப்படுத்துவதில்லை. ஒவ்வொருவருக்கும் நல்லது எது என தீர்மானிக்க சுதந்திரம் உள்ளது என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். உன் மனதில் நம்பிக்கை, அமைதி, பொறுமை இருந்தால் எந்த சூழ்நிலையும் உன்னை பாதிக்க முடியாது. சுயநலம் மனதை சுருக்குகின்றது. அன்பு மனத்தை விரிவாக்குகின்றது. சுயநலமானவன் எப்போதும் தனியாக இருப்பான். அன்பு காட்டுபவன் எல்லோராலும் நேசிக்கப்படுவான். சேவை செய்வதே உயர்ந்த பக்தி. கோவிலில் பூஜை செய்வது நல்லது. ஆனால் சமூகத்துக்கு நன்மை செய்வது அதைவிட உயர்ந்தது என்று கீதை உபதேசித்தால் என்ன? நான் சொன்னால் என்ன? உன் மனம்தான் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ சேர்க்கும் அறிவுதான் உன் மனதை பக்குவப்படுத்தும். உன் வாழ்க்கையின் மிக பெரிய போராட்டம் வெளியில் இல்லை, உன் மனதில் தான் இருக்கிறது. நாம் வெளியுலகமே நம் எதிரி என்று நினைக்கிறோம். கட்டுப்பாடற்ற மனமே நமக்கு எதிரி. மனம் காற்றைப் போல அசைந்து கொண்டிருக்கும். ஒரு கணம் மகிழ்ச்சி, அடுத்த கணம் கவலை, பின்னர் பயம். இதுபோல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் மனப்பயிற்சி செய்யாமல் வாழ்க்கை வெற்றி பெறாது. மனதை கட்டுப்படுத்த பழக வேண்டும். அதற்கு பயிற்சி வேண்டும். தியானம் செய். தியான பயிற்சி என்பது எல்லா செயற்பாடுகளுக்கும் பொதுவானது. அது எல்லா செயற்பாடுகளின் போதும் நல்லதை இனங்காட்ட உதவும் பொதுவான கருவி. ஒவ்வொரு செயற்பாடுகளின் போதும் அவற்றுக்கே தனித்தனியான தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். தியானம் என்பது மடிகாலில் இருந்து கண்மூடி செய்வது மட்டும்தான் என எண்ணக்கூடாது. செய்கின்ற தொழிலை அக்கறையுடன் செய்கின்ற வேலையும் தியானத்துக்கு சமனானதே. விரைவாக செய்து சம்பளத்தை பெற்றுக்கொள்வதென்பதற்கும் செய்தொழிலை அக்கறையுடன் செய்தல் என்பதும் ஒன்றாகாது. தன் சுயலாபம் மட்டுமல்ல, தொழில் வழங்குனருக்கும் ஏனைய மூன்றாம் நபருக்கும் தீங்குகள் ஏற்படாதவாறு நல்ல எண்ணத்துடன் தொழில் செய்வதுதான்
அக்கறையுடன் தொழில் செய்வதாக கருதப்படும். அதுவே மனப்பயிற்சி. அது தனித்தனியான தியானத்துக்கு சமனானது. தான் எடுக்கும் எந்த தீர்மானத்தின் போதும், தான் செய்யும் எந்த வேலையின் போதும் ஆரம்பத்தில் நல்லெண்ணம் கொண்டு தொடங்குதல் தியான பயிற்சியாகும். அதாவது மனதுக்கான பயிற்சியாகும். கோபம் வரும்போது தீர்மானமும் செயலும் சடுதியானதாக இருந்தாலும் நல்ல தீர்மானமாக அது இருக்க பயிற்சி அவசியமாகும். கோபம் வரும்போது சிந்தனைக்கு முதலிடம் கொடுக்க பழக வேண்டும். கோபம் வரும்போது உடனே துலங்கக்கூடாதென வைராக்கியம் கொள்ள வேண்டும். ஓரிரு தடவைகள் முடியாமல் போனாலும் தொடர்ந்து கடைப்பிடிக்க மனதுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இதுவும் காரோட பழகுவதற்கு சமனானதாகும். நீண்ட நாளில் மனம் அந்த வேலையை தானாக செய்ய பழகிவிடும். பின்னர் கோபம் வரும்போதே விரைவாக சிந்தனைக்கு பின் முடிவெடுக்கும் தன்மை ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு செயல்களின் பின்பும் சுய பரிசோதனை செய். நான் செய்தது சரியா என சிந்தித்துப்பார். நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள மனதுக்கு பயிற்சியாகும். மனம் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளுமானால் அச்சம் கவலை வராது. அனுபவ முதிர்ச்சியாளர்களின் அறிவுரைகளை நம்ப முடியுமானால் மட்டுமே கடவுள் மேல் நம்பிக்கை ஏற்படும். ஒரு குருவை ஏற்கின்றவர் குருவை கடவுள் போல திடமாக நம்புகிறார். புத்தர், இயேசு, முகமது நபி மற்றும் அவதார புருஷர்களின் கருத்துக்கள் மனதினால் சீர்தூக்கப்படுமானால் மனம் பக்குவம் அடையும். மனப்பக்குவம் பயம், அச்சம் என்பவற்றை நீக்கிவிடும். தேடிக்கொள்கின்ற அறிவும் அதனால் ஏற்படும் நம்பிக்கையும் உலகமே உன்னை விட்டு சென்றாலும், உறவுகள் விலகிச் சென்றாலும், நண்பர்கள் மற்றவர்கள் ஆதரவு குறைந்தாலும் இறைவன் உன்னை விட்டு போக மாட்டான் என்ற நம்பிக்கையை உனக்கு ஏற்படுத்தும். இதற்கான மனப்பயிற்சி நூல்கள், புராணங்கள், அனுபவங்களை வாசிப்பதாலும் அறப்போதனைகளை கேட்பதாலும் ஏற்படுத்தப்படலாம். சில விஷயங்கள் நம் கையில் இல்லை. எவ்வளவு முயற்சி செய்தாலும் நடக்காதது நடக்கும். கவலைப்படாமல் இது இறைவன் திட்டம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே சரணாகதி. பெரும்பாலும் எல்லாவற்றையும் நாமே கட்டுப்படுத்த விரும்புகிறோம். அதுவே துன்பத்திற்கு காரணமாகும். செய்ய வேண்டியதை செய், நீதியை இறைவனிடம் ஒப்படை. உனக்கு அநீதி நடக்கும்போதே மற்றவருக்கு இவ்வாறு நடக்கக்கூடாது என்ற மனநிலை உனக்கு வரும். அப்போதுதான் நீர் சீர்திருத்தவாதியாகிறீர். துன்ப அனுபவங்களே நல்லது என்பது பற்றி சிந்திக்கவும், அதற்கு பரிகாரம் தேடவும், மற்றவருக்கு இது நடக்கக்கூடாது என நினைப்பதற்கும் காரணமாகிறது. துன்பம் நிலையான இன்பத்துக்கான வழிகாட்டி. இதுவே அமைதிக்கான வழி, இன்பத்தை தேடுதலுக்கான திறப்பு. பயம் என்பது எதிர்காலத்தை பற்றிய கற்பனை. நாம் இன்னும் நடக்காத விஷயத்துக்காகவே பயப்படுகிறோம். இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று மனதை சோர்வடைய செய்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான் என்ற திடமான நம்பிக்கை வைத்தால் மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். கிடைக்காததை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள். உனக்கு உடல் இருக்கின்றது, நீர் மூச்சு விடுகின்றாய், குடும்பம் இருக்கிறது, உணவு இருக்கிறது. இவை கிடைத்திருப்பதே பெரிய ஆசீர்வாதம் என எண்ண மனதுக்கு பயிற்சி கொடு. கவலை வராது. மனதை கட்டுப்படுத்த இயலாதவன் உலகை வென்றாலும் தன்னை வெல்ல முடியாது. பலர் வெளியுலக வெற்றியில் பெருமைப்படுகிறார்கள். பணம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் மன அமைதி இல்லாவிட்டால் அவை அனைத்தும் வீண். உண்மையான வெற்றி மன அமைதி, சிந்தனை, தெளிவு, நம்பிக்கை, தருமமான வாழ்க்கை. இவை இருந்தால் நீ ஏற்கனவே வெற்றி பெற்றவன். உன் இன்றியமையாத உணர்ச்சிகளையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். கண் பார்வைக்கு தெரிகின்ற எல்லாம் வேண்டுமென்றாலும், நாக்கு சுவைக்கு ஆசைப்படுகின்ற எல்லாம் வேண்டுமென்றாலும், மனம் ஆசைப்படும் எல்லாவற்றையும் பிடிக்க முயன்றாலும் துன்பங்களை விரும்புகிறாய் என்பது கருத்தாகும். இதனால் மன அமைதி ஒருபோதும் வராது. மன அமைதி வேண்டுமானால் மனிதன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த
மனதுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இன்றைய உலகில் பெரிய பிரச்சனை நவீன ஊடகங்கள், மொபைல், சோசியல் மீடியா, ஒப்பீடு, போட்டி, இவற்றிலிருந்து குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் கூட விடுபட முடியாத நிலை உள்ளது. அவற்றிலெல்லாம் நன்மை இல்லாமல் இல்லை என்பதை மறக்க முடியாது. ஆனால் எல்லா புல உணர்வுகளையும் ஒரு எல்லைக்கப்பால் கொண்டு செல்லவும் அவை காரணமாகின்றன. கவலை, சந்தேகம், பொறாமை போன்ற எல்லா வகையான தீய உணர்வுகளையும் தூண்ட காரணமாக அமைகிறது. இதனை தடுப்பதற்கான பயிற்சி சிறிது சிறிதாக மனதை உன்னிடம் இருக்க செய்தலாகும். சிறிது நேரம் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுத்து விட்டு முதலில் மிகச் சிறிய நேரமாவது அமைதியாக அமர்ந்து உன்னை பற்றி சிந்தனை செய்ய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளு. அந்த நேரத்தை யாரும் தடுக்கக்கூடாது. வேறு எந்த செயலும் மீறக்கூடாது. அது கட்டாயமான நேரம் என்பதை உன் மனம் மறக்கக்கூடாது. அது வைராக்கியமாக மாற வேண்டும். பலர் காலையில் எழுந்ததும் காலை கடன் முடித்து பின்னர் தான் சாப்பிடுவதுண்டு. அதுவரை தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள். பலர் அதிகாலையில் கடவுளை வணங்காமல் எதனையும் தொடங்க மாட்டார்கள். இவையெல்லாம் தியானம்தான். காரோடு எடுப்பவன் ஸ்டேரிங்கை பிடிக்கும் முன் தலையில் குட்டி கொள்ளாமல் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். இவையெல்லாம் பழக்க தோஷம் என்றும் சொல்லலாம். அதுபோல போனை தொடுபவன் அதற்கு முன் தனக்கென தன்னை பற்றி சிந்திக்க ஒரு சிறிய நேரத்தை பழக்கமாக்கிக் கொள்வது பெரிய வேலை இல்லை. அந்த நேரத்தை படிப்படியாக அதிகரிக்கவும் மனதுக்கு பயிற்சி தானாக வரும். அதனால் நன்மை உனக்கும் உருவாகும். போனுடன் இருப்பதை விட தன்னை பற்றிய சிந்தனைக்குரிய நேரம் சிறப்பானதென்ற எண்ணத்தை மனம் கண்டுகொள்ளும். அப்போது மனம் தெளிவாகும். இதுதான் தியானம். உன் கடமையை நேர்மையாக செய். அது யாகம் செய்வதை விட மேலான நன்மை கொண்டது. பெரிய வேலை சிறிய வேலை என்றில்லை. எல்லாம் மனித நலனுக்கு முக்கியமானவையே. அழுக்ககற்றும் தொழிலாளியின் வேலை ஒரு வைத்தியரின் வேலையை விட முக்கியம் குறைந்ததென சொல்ல முடியாது. நோய் வராமல் காப்பது இவன் வேலை, நோய் வந்தவன் காப்பது அவன் வேலை. எவரும் நேர்மையுடன் செய்தால் எல்லாமே புனிதம். அதுவும் மனதை பக்குவப்படுத்தும். தியானத்துக்கு சமனானது. ஒரு வேலை செய்யும்போது முழு கவனம் வை. அது வெற்றி தரும். மனிதன் அதிகம் கவலைப்படுவதற்கு காரணம் ஒரு செயலினால் என்ன நன்மை கிடைக்கும் என்று நினைக்கும் மனமாகும். அதை மாற்றி நான் என்ன கொடுத்தால் என்ன நன்மை வரும் என்று நினைத்தால் வாழ்க்கை அழகாகும். கொடுத்த கை மட்டுமல்ல, மனமும் நிறையும். இந்த நினைப்பும் தியானத்துக்கு சமனானது. சந்தோஷம் வெளியில் இல்லை, அது உன் மனதில் தான் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க கற்றுக்கொள். அகங்காரம் மனிதனின் மிகப்பெரிய எதிரி. நான் உனது, எனக்கு, என்னுடையது என்ற எண்ணத்தில் மனிதன் வாழ்கிறான். நான் என்ற எண்ணமே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். நான் செய்தேன், நான் வெற்றி பெற்றேன், நான் பெரியவன் என இப்படி மனம் நினைக்க தொடங்கினால் வீழ்ச்சி தொடங்கிவிடும். இந்த உலகத்தில் நடப்பதெல்லாம் பரமாத்மாவின் திட்டம். நாம் கடமையை உண்மையாக செய்வது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. பலர் தோல்வி வந்தால் உடைந்து போகிறார்கள். உண்மையில் தோல்வி என்பதே இல்லை. அது ஒரு பாடம், அது ஒரு அனுபவம். அது உண்மை வலிமையாக்கும் பயிற்சி. மனிதன் கஷ்டங்கள் வந்தபின் தான் ஒளிர்கிறான். சோதனைகள் உன்னை கெடுக்க வருவதில்லை, உன்னை உருவாக்க வருகின்றவை. அதனால் கஷ்டம் வந்தால் பயப்படாதே, அதை நம்பிக்கையுடன் எதிர்கொள். மற்றவர்களை குறை சொல்லாதே, சூழ்நிலையை குறை சொல்லாதே. உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பு. நாம் விதைத்த விதையே நமக்கு விளையும். நல்ல எண்ணம், நல்ல செயல் நல்ல பயன் தரும். கெட்ட எண்ணம், கெட்ட செயல் கஷ்டம் தரும். இதுதான் கர்ம விதி. ஒப்பொடு வாழ்க்கை நாசமாக்கும். அவன் பெரியவன், அவளுக்கு அதிகம், எனக்கு இல்லை, இப்படி நினைத்தால் மன அமைதி போய்விடும். நேற்று நீர் இருந்ததை விட இன்று நீ சிறந்தவனாக வேண்டும். அதுவே உண்மையாக நீர் தேட வேண்டியது. தன்னம்பிக்கை உள்ளவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உன்னில் நம்பிக்கை வை.
பக்தி என்றால் கோவில் போவது, பூஜை செய்வது, மந்திரம் சொல்வது என பலர் நினைக்கிறார்கள். பக்தி என்பது செயலில் தூய்மை, மனதில் நேர்மை, இதயத்தில் அன்பு இருந்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் பிரார்த்தனைதான். கடவுளுக்கு பெரிய காணிக்கை தேவையில்லை. கடவுள் பொருள்களை பார்க்கவில்லை, மனதே பார்க்கிறார். இதுதான் உண்மையான பக்தி. உலகம் உன்னை விட்டு விலகலாம், நண்பர்கள் துரோகம் செய்யலாம், உறவுகள் மாறலாம், இறைவன் மட்டும் உன்னுடன் இருப்பார். உன்னை உன்னை நீர் அறிந்து கொண்டால் கடவுளை நீர் அறிந்து கொண்டாய் என்பதே உண்மை. உன்னை அறிந்து கொண்டால் மாயையால் பீடிக்கப்பட்டு மனிதனாக இருந்த நீர் கடவுளாகி விட்டாய் என்பதே கருத்து. மனதை கட்டுப்படுத்து, ஆசையை குறை, கடமையை செய், அன்பாக வாழ்.